காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 78. மன அமைதியான வாழ்வு நாம் அடைய இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களவ அபிராமவல்லி அணிதரளக் கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. மாணிக்கச் செப்பு போலவும் தங்கத்தாலாகிய கலசம் போலவும் திகழ்கின்ற குசங்களின் மேல் சந்தனக் கலவைகள் விளங்குகின்ற அபிராமித்தாயே, என்னுடைய விழிகள் இரண்டிலும் எங்கு நோக்கினும் உன்னுடைய திருவடிவமே தோன்றிடவும், குறிப்பாக நினது முத்து கொப்பு வைரக்குழை மதர்ந்த கருணை கண்கள் பவழத் திருவாய் முறுவல் சிந்தும் கீற்று நிலா ஆகியவற்றை என் உள்ளத்திலே எழுதி வைத்தேன். அம்பிகையை உள்ளத்துக்குள் எழுதி வைத்துவிட்டால் அந்த மனம் என்றைக்கும் அமைதி தவழும் மனமாகும். ஆம், அமைதியான வாழ்வு வேண்டும் என்று நினைப்பவர்கள் அடுத்தவர்களிடத்திலே குறை காண்பதை தவிர்க்க வேண்டும். அது தவறாக உள்ளதே என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். வீடு கட்டும் போது செங்கற்கள் வாங்குவதற்காக ஒருவர் சென்றார். அங்கே முழுமையான செங்கல்லாகவே எடுத்து வைத்தார். அப்போது உடைத்த சில செங்கற்களையும் அந்த செங்கல்லை விற்பனை செய்பவர் வண்டியிலே போட்டார். இவையெல்லாம் எதற்கு சார், எனக்கு முழு செங்கல் தான் வேண்டும் என்று அந்த வீடு கட்டக்கூடிய உரிமையாளர் சொன்னார். இது இப்போ உங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க, அங்கே கட்டடம் கட்டுறவர் பார்த்துக்கிடுவார் மிச்சத்தை அப்படின்னு அவர் சொன்னார். ஆம், அந்த அவரின் சொல் கேட்டு இவர் எடுத்து வந்தார். வண்டி கட்டடம் கட்டும் இடத்திற்கு வந்துவிட்டது. இறக்கும் பொழுது உடைந்த செங்கற்களை தனியாகவும் முழு செங்கற்களை தனியாகவும் இறக்கினார்கள். வைத்து செங்கல்லை வைத்து வீடு கட்டி கொண்டே வந்தபோது 2 இடம் சேரும்போது ஒரு கல்லை உடைக்க வேண்டியிருந்தது. அப்படி கல்லை உடைக்காமல் உடைந்த செங்கற்களை அதில் வைத்து கட்டடத்தை பூசினார் கொத்தனார். ஆம், இன்னொருவர் குறையாக இருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். அவரையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்பிக்கை படைத்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்கு மன அமைதி வேண்டுமானால் பிறருடைய குறைகளை குற்றங்களை ஒருபோதும் வெளியே சொல்லாதீர்கள் என்பதை சொல்லி மன அமைதி உண்டாக தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.